வணக்கம். ஜூலை 17ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அமெரிக்கா ஈரான் போர் குறித்த ஒரு தகவல். அமெரிக்கா இப்போ ஈரானுடைய பாலங்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்கன்ற செய்தி வெளியாகி இருக்கு. ட்ரம்ப் சைனா மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாருங்க. யூஎஸ்ஏல நடந்த 2020 தேர்தலில் சைனாவுடைய பங்கு இருந்திருக்கு. சைனா பெரிய அளவில் டேட்டாவை எடுத்திருக்கிறாங்க, யூஎஸ்ஏவுடைய டேட்டாவை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பங்கு இருந்திருக்குன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ட்ரம்ப் சைனா மீது. விப்ரோ இன்னைக்கு இன்ட்ராடேயில் 2% வீழ்ச்சியை பார்த்துருக்குங்க. நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோம். அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் நேற்று அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு. இப்போ கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ரிசல்ட்டுக்கு பிறகு அந்த கால் இதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. கிளைண்ட் டிசிஷன் எடுக்கிறதுல தாமதம் ஆகுதுன்னு விப்ரோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பைப்லைனில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஆனால் அது கான்ட்ராக்டாக மாற மாட்டேங்குது. ஏன்னா இன்னும் கிளைண்ட் அந்த டிசிஷன்ஸை விரைவில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க இந்த தாமதத்திற்கு விப்ரோ. டெக் மஹிந்திரா இன்னைக்கு இன்ட்ராடேயில் 3% அதிகரித்தது. டெக் மஹிந்திரா நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்திருக்காங்க. அவங்களும் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் என்ன பேசியிருக்காங்க, கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறது அவங்களுடைய சம்பள உயர்வு குறித்த சேலரி ஹைக் இந்த நிதியாண்டுடைய 2வது குவார்ட்டர்லேருந்து படிப்படியாக அவங்களுடைய ஊழியர்களுக்கு வழங்க இருப்பதாக சிஇஓ மற்றும் மேனேஜிங் டைரக்டர் மோஹித் ஜோஷி சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு இன்ட்ராடேயில் 3% அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. இந்தியா மற்றும் யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறாரு. 2026 இறுதிக்குள்ளார கையெழுத்தாகும்ன்ற எதிர்பார்ப்பு. அது அமல்படுத்துவது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள்ளார அது வரும்ன்ற எதிர்பார்ப்புன்னு அமைச்சர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் தெரிவிச்சிருக்கிறாரு. இது இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்து. இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் ஓப்பன் ஆயிருக்குங்க. குறிப்பாக ஜாப்பனீஸ் மார்க்கெட் நிக்காய் 5% வீழ்ச்சியை பார்த்ததுக்கு நம்ம காலையில் டைமில். அதே போல் சவுத் கொரியாவுடைய காஸ்பி 6% விழுந்தது நம்ம காலையில் டைமில். நிஃப்டி 50 ஓப்பனிங்கில் 0.2% க்ரீனில் ஓப்பன் ஆயிருக்கு. இன்ட்ராடேயில் 0.9% வரைக்கும் அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஐடி இண்டெக்ஸ் இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆயிருக்குங்க. நேற்று விப்ரோ, டெக் மஹிந்திரா இரண்டுமே ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 1.2% கூடுதலாக ஓப்பன் ஆயிருக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். இன்ட்ராடேயில் 2.2% வரைக்கும் அதிகரித்தது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். இந்த ஐடி இண்டெக்ஸில் அதிகமாக கெய்னஸாக இருந்த 2 ஸ்டாக்ஸ் எவன்னு பார்க்கும்போது HCL டெக்னாலஜிஸ் மற்றும் TCS தலா 2% அதிகரித்தது நம்ம 11 மணி அளவில். HCL டெக்னாலஜிஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1152. இப்போ 1200 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு HCL டெக்னாலஜிஸ். இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ட்ரெயினை இன்னைக்கு பாரத பிரதமர் கொடியசைத்து திறந்து வைக்கிறாரு. ஹரியானாவில் ஜிந்த் சோனிபட் இடையே இந்த ட்ரெயின் இயங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 0 எமிஷன் 2600 பயணிகளை எடுத்து செல்லக்கூடிய ட்ரெயின் இது. 89 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க. ஸோ ஜிண்ட் சோனிபட் 89 கிலோமீட்டர் பயணம், 75 கிலோமீட்டர் சராசரியாக அதோடைய ஸ்பீடாக இருக்கும் அந்த ட்ரெயினுடையது. அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின். COVID-19 குறித்தான ஒரு தகவலுங்க. ஆந்திர பிரதேசில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்ற தகவல் வெளியாயிருக்கு. இது ஜூன் 26, ஜூலை 16ஆம் தேதி இடையே 12 கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நாடு முழுவதும் ஜூலை 1ஆம் தேதி முதல் பார்க்கும்போது 339 கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குன்ற தகவல் பத்திரிகையிலேருந்து கிடைத்தது. ஆரம் ப்ராப்டெக் தரப்புல அப்டேட் இருக்கு. Housing.com இவங்க வாங்குறாங்க 100% ஸ்டேக். Housing.com உடைய பேரண்ட் கம்பெனி லோகான் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். லோகான் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் யார் இயக்குறாங்கன்னா ஆஸ்திரேலியாவை சார்ந்த REA குரூப் தான் இயக்குறாங்க. ஸோ ஆரம் ப்ராப்டெக் இந்த Housing.com வாங்குறாங்க 100% ஸ்டேக். இது கேஷ் டீலிங் இல்லைன்னு நினைக்கிறாங்க, இந்த ஷேர் ஸ்வாப்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை அது சரி பார்க்க வேண்டும். ஆரம் ப்ராப்டெக் 1.97 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை இந்த REA இந்தியாவுக்கு அவங்க ஒதுக்க இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20.5%. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மதிப்பு வைத்து பார்க்கும்போது அதோடைய 458 கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷனாக இது இருக்கலாம். REA இந்தியா ஏற்கனவே ஆரம் ப்ராப்டெக்கில் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அவங்களுடைய ஸ்டேக் 24.9% அதிகரிக்க இருக்கு. HCL டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்க ஒரு டீலில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. கார்டியன் லைஃப் இன்சூரன்ஸ், அமெரிக்காவை சார்ந்த இன்சூரன்ஸ் நிறுவனம், அவங்களுடன் $10.5 மில்லியன் டீல், இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட 101 கோடி ரூபாய்க்கான டீல். இந்த கார்டியன் லைஃப் இன்சூரன்ஸ் உடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய GCC அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. HCL டெக்னாலஜிஸ் வாங்குறாங்க. GCC அப்படின்றது அந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரை வாங்குறாங்க. ஸோ 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே HCL டெக்னாலஜிஸில் இணைவாங்க. இந்த டிரான்சாக்ஷனை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளார முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க HCL டெக்னாலஜிஸ்.
வேதாந்தாக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. முன்ன இருந்த ரேட்டிங் AA, இப்போ அப்கிரேடுக்கு பிறகு AA+ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். மாருதி சுசுகி குறித்து காலர் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. E20 பெட்ரோல் காரணமாக அவங்களுடைய வாகனத்துடைய இன்ஜினில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருந்தார். கன்சியூமர் ஃபோரம் போயிருந்தார். கன்சியூமர் ஃபோரம் அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கி மாருதி சுசுகி உடனடியாக அந்த வாகனத்தை ரீப்ளேஸ் பண்ணணும் அல்லது பணத்தை கட்டியாக வேண்டும்ன்றான் தீர்ப்பு வழங்கி தான் இந்த செய்தி நம்ம காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோங்க. இப்போ மாருதி சுசுகி அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. மாருதி சுசுகி தரப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த வாகனத்திலேருந்து எடுக்கப்பட்ட எரிபொருளில் கலப்படம் மாசு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. இதை அந்த கன்சியூமர் ஃபோரம் கருத்தில் கொள்ளலை. அதனால் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மாருதி சுசுகி. நம்ம அந்த வீடியோக்கு நம்ம நேயர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாருங்க. அந்த பெட்ரோல் விற்பனை செய்த அந்த பெட்ரோல் பம்ப் டீலரும் அதே போல் அரசியும் இந்த கோர்ட்டுக்கு இழுத்திருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்கிறாங்க. இப்போ மாருதி சுசுகி சேர்ந்து பார்த்தா அந்த பெட்ரோல் பம்ப் டீலரை கேஸுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த ஓஎம்சி எந்த ஓஎம்சி அவங்களுக்கு சப்ளை பண்ணாங்களோ பெட்ரோல் அவங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாருதி சுசுகி இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. விப்ரோ இன்ட்ராடேல 2% விழுந்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. டெக் மஹிந்திரா 3% அதிகரித்தது. BHEL 2% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் 4% விழுந்தது. சியட் 8% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. பாலிகேப் 4% விழுந்தது. ஐடிசி ஹோட்டல்ஸ் 2% அதிகரித்தது. ஆனால் இப்போ இந்த வீடியோ சேர தருணத்தில் 1.5% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. சியட் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 4 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 112 கோடி ரூபாயாக இருந்தது. வருவாய் 4318 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 22% அதிகரித்தது. எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6% விழுந்திருக்கு. 365 கோடி ரூபாய். மார்ஜினும் கீழே போயிருக்கு. 8.5%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 11% இருந்தது. 250 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. கூடுதல் தகவல் என்னென்னா, அவங்க முதலீடு செய்ய இருக்கிறாங்க. நாக்பூர் ஆலையை விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க. உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. இதற்காக 1205 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. இது 2031 முடிக்கப்படும். இந்த விரிவாக்கம் எவ்வளவு சேர்க்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 53,000 டயர்ஸ் கூடுதலாக உற்பத்தி செய்யக்கூடியதை அவங்க சேர்க்கிறாங்க. அவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் சியட் நிறுவனம். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸும் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்திருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 25 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 40%, 38% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ரெவென்யூ 1338 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 18% அதிகரித்தது. எபிட்டா 62 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 4.6%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 6.5% இருந்தது. லேசர் பவர் அண்ட் இன்ஃப்ரா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ் வாங்கி இருக்கிறாங்க. 16.95 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் 44 கோடி ரூபாய்க்கு. இது 1.2%. ஏற்கனவே அவங்க ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. 1.9% ஸ்டேக் ஏற்கனவே வைத்திருக்கிறாங்க நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ கூடுதலாக 1.2% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸும் லேசர் பவர் அண்ட் இன்ஃப்ராவில் ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. 9 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய். பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டும் 9.43 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 24.8 கோடி ரூபாய்க்கு. ஏத்தர் எனர்ஜி குறித்து நம்ம நேற்றோ முந்தநேற்றோ செய்தி பார்த்துருந்தாங்க. அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்துகிறாங்க. அரசு அந்த ஃபண்ட் ரைசிங்கில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஹீரோ மோட்டோகப்பும் அந்த பங்கெடுக்கிறாங்க ஃபண்ட் ரைசிங்ன்ற செய்தி பார்த்துருந்தோம். இப்போ அவங்களுடைய குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டுக்கு பெரிய டிமாண்ட் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் நிறுவனம் இதில் பங்கெடுக்கிறாங்க. அதே போல் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் இதில் ஆர்வம் காட்டி வருவதாக செய்தி வெளியிருக்குங்க. 8 மடங்கு அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய டிமாண்ட். ஸோ அவங்க ரைஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை 1300 கோடி ரூபாய் இந்த QIP வழியாக. ஆனால் வந்திருக்கிற டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய்க்கான டிமாண்ட் வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக 2,500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 1,300 இந்த QIP வழியாகவும், 1,200 அவங்க ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாகவும் ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. ஸோ இந்த QIPக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருப்பதாக அப்டேட் வெளியே இருக்குது. ஐஷர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. அவங்களுடைய ரேட்டிங்கை கோடெக் செக்யூரிட்டிஸ் டபுள் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. செல்லிலிருந்து ஆடாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 6,500, புது டார்கெட் 7,950 ரூபாய். இப்போ 7,520 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐஷர் மோட்டார்ஸ். பாலிகேப் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. கோல்ட்மன் சாக்ஸ் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங், டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 8,730, புது டார்கெட் 8,920, இப்போ 8,863 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாலிகேப். ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 11,100, முன்ன சொன்னது 10,920. சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங், டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 10,500, புது டார்கெட் 10,900 ரூபாய். HSBC பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 10,160 ரூபாய்.
ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 10,920 ரூபாய். முன்ன சொன்னது. புது டார்கெட் 11,100 ரூபாய். டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. கண்டக்டர் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்டுங்க. அதோடைய மதிப்பு 185 கோடி ரூபாய். இன்றைக்கி இன்ட்ராடியில் 2% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபிசிக்ஸ் வாலா தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க சார்த்தி ஐஏஎஸில் கூடுதலாக 11% ஸ்டேக் வாங்குறாங்க. ஏற்கனவே 40% வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த 11% சேர்த்து 51% அவங்க உயர்த்த இருக்கிறாங்க. இந்த 11% ஸ்டேக்குக்கு கிட்டத்தட்ட 72 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க ஃபிசிக்ஸ் வாலா. ஜிண்டால் ஃபாட்டோ தரப்புல ஒரு அப்டேட் இருக்குங்க. கம்பெனி டீலிஸ்டிங் பண்ணுறாங்க. அதற்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு போர்டு கிட்ட இருந்து. அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய விலை இந்த டீலிஸ்டிங்க்கு 1119 ரூபாய் 50 பைசா. நேற்று க்ளோசிங் கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருந்திருக்குங்க. 1127 ரூபாய் 30 பைசா நேற்று க்ளோசிங் இருந்திருக்கு. இன்றைக்கி ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஜிண்டால் ஃபோட்டோ. ஹேவல்ஸ் இந்தியா தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கர்நாடகா ஆலையில் அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. 60% அதிகரிக்கிறாங்க. இப்போ என்ன உற்பத்தி திறன் இருக்குன்னா 4.59 கிலோமீட்டர் உற்பத்தி திறன். இப்போ அது 7.34 கிலோமீட்டராக உயர்த்த இருக்கிறாங்க. இதற்காக 255 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. டிசம்பர் 2027 இது முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹேவல்ஸ் இந்தியா. டாடா மோட்டர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள் அவங்க யூகோ பேங்குடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. MOU கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்கான ஃபினான்சிங்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா மோட்டர்ஸ். ஐடிசி ஹோட்டல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுக்குறாங்க. மெக்வாரி தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங், டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 220, புது டார்கெட் 210. நொமுரா பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 195. இப்போ 170 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ். விப்ரோக்கு புரோக்கிங் நிறுவனங்கள் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க Q1 ரிசல்ட்டுக்கு பிறகு. பேங்க் ஆஃப் அமெரிக்கா தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம், டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 210, புது டார்கெட் 184. இப்போ 175 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு விப்ரோ. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங், டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்கிறாங்க. 180 150 குறைச்சிருக்கிறாங்க. சிட்டி தொடர்ந்து செல் ரெக்கமெண்டேஷன், டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 160, புது டார்கெட் 150. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 993 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 57 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 20 கோடி ரூபாய் மட்டுமே. எபிட்டா மார்ஜின் 5.8%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 2.2% மட்டுமே. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 138 கோடி ரூபாய் நஷ்டம் இந்த Q1. போன வருடம் இதே குவார்ட்டரில் 172 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 5 பைசா கேபிட்டலும் இது குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 12 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 0.2% அதிகரித்தது. ரெவென்யூ 88 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரித்தது. சர்வோடெக் ரெனியூபிள் பவர் சிஸ்டம் இன்னைக்கு இன்ட்ராடேலாம் 6% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலிருந்து அவங்களுக்கு சோலார் ரூஃப்டாப் ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து. டெக் மஹிந்திரா குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து அண்டர் வெயிட் ரேட்டிங், ஆனால் டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1160, புது டார்கெட் 1270. இப்போ 1540 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டெக் மஹிந்திரா. ஜெஃப்ரீஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் தொடர்ந்து வழங்குறாங்க. டார்கெட் பிரைஸான உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1225, புது டார்கெட் 1260 ரூபாய். சிட்டி டெக் மஹிந்திராவுக்கு தொடர்ந்து செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1220, புது டார்கெட் 1345 ரூபாய். பிஹெச்இஎலுக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க Q1க்கு பிறகு. மெக்வாரி தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம், டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 250, புது டார்கெட் 315. ஜேபி மார்கன் தொடர்ந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 220. நுவாமா டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க பிஹெச்இஎலுக்கு. முன்ன சொன்னது 450, புது டார்கெட் 530. இப்போ 430 பக்கத்தில் பிஹெச்இஎல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டி செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 150. சிஎல்எஸ்ஏ அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க பிஹெச்இஎலுக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 306 ரூபாய். நாளைக்கு ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளோட பெயர்கள் HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், IDBI பேங்க், எஸ் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், கேன்ஃபின் ஹோம்ஸ், இந்தியா சிமெண்ட்ஸ், JK சிமெண்ட் மற்றும் ரொசாரி பயோடெக். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.